பல கிளினிக் சும்மாவே இருக்குது. அப்படி இருக்கவங்களும் இங்கே சர்வே பண்ணி ஆகணும். சுமோட்டோ ஓட்டுறாரு நீங்களே சர்வே பண்ணணும்ல. என்ன பண்ணுறது? என்கிட்ட இருக்குது பைக்கு, மருத்துவம் தெரியும், என்கிட்ட கிளைண்ட் வரணும்ல. எல்லாம் வந்தப்போ ஆரோக்கியம் குறைய ஆரம்பிச்சு. எல்லாம் ஓகே, ஆரோக்கியம் குறையுது. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? அவர் வாழணுமே, சாப்பிடணுமே. உழைக்கிறது என்ன தம்பி இருக்கு? யார் காசையும் திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. உழைக்க தான் செய்யலாம். எந்த தொழிலும் இங்கே தப்பான தொழில் இல்லை, எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். ஆனால் மருத்துவர் ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டி உள்ளவர். அவர் ஒரு ஜிஹெச்சில் கூட டாக்டருக்கு ட்ரை பண்ணி வேலைக்கு போகலாம், போஸ்டிங் உண்டு, தனியாக கிளினிக் வைக்கலாம். எல்லா தொழிலும் எப்படி தான். எல்லா சிவில் இன்ஜினியர்ஸும் சக்ஸஸ் ஆகலை, எல்லா அட்வொகேட்ஸும் சக்ஸஸ் ஆகலை, எல்லா டாக்டர்ஸும் சக்ஸஸ் ஆகலை. அது எனக்கு சுகர் சூட் ஆகி, ஆக்சுவலாக சுகர் சூட் ஆகிறதே என்னால் கணிக்க முடியல. நாக்கு தடிக்க ஆரம்பிச்சு, ட்ரை ஆகி ரொம்ப சிரமப்பட்டு பேசினேன். அதில் கீழே போட்டுருந்தேன், போதையில் பேசுகிறாடே, போதையில் பேசுகிறாடா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் ஒரு 20-30 மேற்பட்டவர்கள் சார் உடம்புக்கு என்னாச்சுன்னு கேட்டிருந்தாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார், நகரத்தை நோக்கி தான் பெரும்பாலும் இந்த டெலிவரி பாய் இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா சார்? இன்னைக்கு இந்த கிராமங்கள் தோறும் டெலிவரி பாய் ரீச் ஆகிட்டாங்க. எல்லா மக்களுமே பணக்காரர்லேருந்து ஏழை வரைக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதுல என்ன ஒரு வருத்தகரமான செய்தி அப்படின்னா, இந்த படிக்காதவர்கள் இவங்க தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான வேலைகள் இருந்தாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டாக்டர்கள் இந்த மாதிரி ஆட்கள், படித்தவர்கள்லாம் வந்து இந்த தொழிலில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க தொழில் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு சார்? ஆக்சுவலாக என்னோட நண்பர், எனக்கு ஃபேமிலி டாக்டரு சம்பத் சார்னு சொல்லிட்டு, நல்ல மனுஷன், வெல்விஷர். அவர் சொன்னார், இன்னும் ஒரு 10 வருஷத்தில் மருத்துவத்துறையே இருக்காதுங்கிற மாதிரி பேசினார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு? ஒன்றும் தான் இருக்காதுங்க, அவ்வளோ ஒரு தெருவுக்கு 100 டாக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னாரு. மெஜாரிட்டி ஆகிட்டாங்க. எல்லாருமே இந்த பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்குல்ல, அது வேலை பார்க்குறாங்க. 1 லட்ச ரூபா சம்பளம், 1.5 லட்ச ரூபா சம்பளம் வேலை பார்க்குறாங்க. மருத்துவத்துறை கிளிக் ஆனாதான் உண்டு. இது டெய்லி சாயந்தரம் கிளினிக் ஓப்பன் பண்ணணும், ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வைக்கணும், ஒரு அட்டெண்டர் வைக்கணும், சம்பளம் ப்ளஸ்ஸு மிக முக்கியமானது வாடகை கொடுக்கணும் அந்த இடத்துக்கு, கரண்ட் பில்லு. இது போக பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கணும். வளைச்சி நீங்கள் எழுதி கொடுத்தாலும் நம்ப மாட்டாங்க கிளைண்ட்டு, பேஷண்ட்டு. இவன் தான் மெடிக்கல்கிட்ட கமிஷன் வச்சுட்டு எழுதி கொடுக்குறான்னு. கொஞ்சமாக எழுதி கொடுத்தாலும் வியாதி சரியாகாது. ஒரு டாக்டர்னா கம்பல்சரி உனக்கு ஒரு ஊசி போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் நம்ம போகிறோம். ஒரு ஊசி, டிஸ்போசன் வேலை, இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்கலாம்? கன்சல்டிங் ஃபீஸு ஒரு 200 ரூபா வாங்கலாமா? அதுவே அதிகம். 150 ரூபாயெல்லாம் இருக்காங்க. 200 ரூபா கன்சல்டிங் ஃபீஸு. ஊசி மருந்து மாத்திரை சேர்த்து ஒரு 400 ரூபா வச்சுங்க. ஓகேயா? எத்தனை பேஷண்ட் வந்துடுவாங்க சாயந்தரத்தில்? வரமாட்டாங்க. பல கிளினிக் சும்மாவே இருக்குது. அப்படி இருக்கவங்களும் இங்கே சர்வே பண்ணி ஆகணும். சுமோட்டோ ஓட்டுறாரு நீங்களே சர்வே பண்ணணும்ல. என்ன பண்ணுறது? என்கிட்ட இருக்குது பைக்கு, மருத்துவம் தெரியும், என்கிட்ட கிளைண்ட் வரணும்ல. இப்போ இப்படி வச்சுக்குவோம். இப்போ எனக்கு வந்து 2008, 18 ஒரு 16, 17, 18 வருஷம் ஆகிட்டு, ஆல்மோஸ்ட் 20 வருஷம் வச்சுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வசதி வாய்ப்பு துறையில் இருந்திருக்குமானா இருக்காது. முதல்ல நீங்கள் வக்கீல்னு எல்லாருக்கும் தெரியணும். அப்புறமா ஒரு கிளைண்ட் வரணும். அந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒழுங்காக வேலை பண்ணி கொடுக்கணும். அவன் இன்னொரு கிளைண்ட்டு இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, ஒரு வக்கீல் இருக்காரு, கம்மி காசுக்கு பண்ணி கொடுப்பாரு, வான்னு அழைச்சிட்டு வரணும். இது எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யக்குள்ளதா 1, 2 ஆகி 200 ஆகும். ஓகேயா? ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நீங்கள் அந்த இடத்த வந்து அடைய முடியும். வக்கீல்னால் ஒரு ஆஃபீஸ் வேணும், ஆஃபீஸுக்கு ஒரு வாடகை கொடுக்கணும், ஸ்டாஃப் இருக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் துறையில் சர்வே பண்ண முடியும். ஜூனியர் இருப்பார். ஆரம்பத்தில் ஜூனியர்லாம் கிடையாதுன்ட்ட. இன்னைக்கு நம்மள்ட்ட ஒரு 10-11 பேர் வேலை பார்க்குறாங்க. இது எத்தனாவது வருஷத்தில் இது நடக்குது? என் வயதில் பாதி போயிட்டு தம்பி, என் வயதில் பாதியை தொலைத்து விட்டேன் போயிட்டு. எல்லாம் வந்தப்போ ஆரோக்கியம் குறைய ஆரம்பிச்சிருது. எல்லாம் ஓகே, ஆரோக்கியம் குறையுது. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? அவர் வாழணுமே, சாப்பிடணுமே. ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனாவில் நீங்களாம் என்ன எங்கே இருந்தீங்க? ஊரில் தான் இருந்தோம் மேக்ஸிமம். உங்கள் ஊரில். நான் கொரோனாவில் தண்ணி லாரி ஓட்டிகிட்டு இருந்தேன் மெட்ராஸில். அத்தனை சோனாலும் எனக்கு தெரியும். டிரைவர் இல்லை, எல்லாம் ஊருக்கு வச்சு பிடிச்சிட்டாங்க. எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நமக்கு அடையாளத்தையும் பேரையும் புகழையும் தந்த இந்த ஊரில் தான் இருக்கிறது. போனால் இந்த ஊர்லேயே போட்டோம் உயிர். அப்போது மக்கள் சேவையில். ஆமாம், போனால் போட்டோம், இங்கே போட்டோம். நான் கவலையே படலை. வருமானமும் இல்லைன்ட்ட.
சுத்தமாக இல்லை, 0. அப்போ என்ன பண்ணோம்? ஆனால் கொரோனாவில் ஒரு பெரிய நல்லது இருந்துச்சு. நான் ஒரு ஸ்கார்பியோ வச்சுருந்தேன், அதை விற்றுட்டு வீட்டுக்கு வந்தேன். இல்லை கொரோனாவை ஓட்டியே இருக்க முடியாது. ஒரு அடுத்த நாள் விற்கிறது சேல்ஸ் ஆகிருக்காது. கொரோனாவில் இங்கே தான் இருந்தேன். தனி லாரி ஓட்டுவாங்க, கார்பரேஷன் வண்டி இருக்குல்ல, அதை ஓட்டுறது, ப்ரைவேட் வண்டி. ஒரு நாளைக்கு 1000, 1500, 2000 வருமானமும் வந்துச்சு. ஓட்டிகிட்டு வந்தேன் ஜாலியாக சுற்றிக்கிட்டு. எந்த யாரும் மறைக்க மாட்டாங்கல்ல. ரோடே காலியாக கிடக்கும், அடித்து கீரை மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கோட்டு தங்கணும், கோட்டுக்கு போயிட்டேன். நான் எல்லாத்துக்கும் தயாராக உள்ளவன் தான். எதையும் தோணி எதுக்கு ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி. நான் வச்சிருக்க பைக்கு மைலேஜ் கொடுக்காது தம்பி, சாவா. என்னடா ஒரு நாள் ரேபிட்டை ஓட்டி பார்த்தா தான் என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே, அப்போ தானே பேச முடியும். வீடியோ எல்லாத்தையும் நான் அனுபவப்படாமல் எப்படி பேச முடியும்? ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துடலாம். ரெண்டாவது எனக்கு எல்லாரும் தெரியும் வேறு, இல்லைனா நான் ஒரு ரேபிட்டை ஓட்டி சுற்றி பார்த்துருவேன். அது பதில் தப்பு கிடையாது. உழைக்கிறதுல என்ன தம்பி இருக்குது? யார் காசையும் திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. உழைக்க தானே செய்கிறோம். நான் நான் ரெடின்னு சொல்கிறேன். நான் இன்னைக்கு மனப்பூர்வமாக இன்னைக்கு லாக்டவுன் போட்டால் நாளைக்கு லாரி மாற்றுவேன், இல்லை பஸ்ஸு மாற்றுவேன், ஓட்டுவேன், பஸ் ஓட்டுவேன், வேறு பஸ் ஓட்டுவேன். ஒட்டி இருக்கேன், காலங்கள் போயிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மோல்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டி ரொம்ப சிக்கல். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னுலாம் வேலையாகுது. மத்தியானம் என்ன சாப்பிட்டோம்? ஆமாம், சொல்லுங்க, என்ன சாப்பிட்டோம்? சிம்பிளாக தான் தக்காளி சாதம். தக்காளி சாதம் அது கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வாங்கிட்டு வாங்க, பக்கத்தில் தான் இருக்குது. தக்காளி சாதம் வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான். பிரியாணி சாப்பிடுவோம், இருக்கிறத சாப்பிட்டு போய்க்க வேண்டியது தம்பி. சும்மா நான் இப்படித்தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சில பேர் சொல்லுவேன், நான் உங்களை ரொம்ப நல்லவன் நினச்சேன், அப்படிலாம் என்னையா நினைக்கிறேன்? என்னைய நினைக்காத. என்ன சார், நான் உங்களை பணக்காரன் நினச்சேன், 10 ரூபா டிப்ஸ் கொடுக்குறீங்க. நீ ஏன் என்ன பணக்காரன் நினச்சேன்? நான் இப்படி தான் கொடுப்பேன், 10 ரூபா தான் கொடுப்பேன். எனக்கு என்ன தோணுதோ அதான். திடீர்னு பிச்சைக்காரன் சிக்னல் என்ன பிச்சை போடுவேன். அது கூட வழக்கு போட்டிருக்கேன், புகழ் வழக்கு. குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்கல்ல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி போட்டிருக்கேன். டிராஃபிக்ல. ஆமாம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. இப்போ அவர் ரேபிட்டோ ஓட்டுறாருன்னு சொல்கிறாங்க, வேற என்ன செய்யறது? பட்டினியை கடந்து சாவுறதா? ரேபிட்டோ வந்த பிறகு நிறைய இளைஞர்கள் பாவங்க, வேலை ஏதோ ஓட்டிட்டு கிடக்குறாங்க. ஏதோ ஒரு நாளைக்கு 500, 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்கல்ல. வேற என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், நீங்கள் வழி சொல்லுங்கள், என்ன பண்ணுறது? நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன், மற்றவங்களெல்லாம் நான் அனுபவம் வச்சு பேசவே மாட்டேன். இதை லைவ் டிவி ஷோவில் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் தெரியுமா? சத்யம் டிவி. அதில் வந்து என்ன இது எடுத்தாங்க, வழக்கறிஞர்கள் வறுமைப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி கோவிட்டில். யாருமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பேச தயாராகவே இல்லை. ஏன்னா இது ரொம்ப கெத்து ஃபீல்டு, யாரும் விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. நான் எடுத்து டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சேன். அப்போ ஐடி போட்டு கொடுத்துருந்தாங்க லாரி ஓட்டுறதுக்கு, ஐடி கார்டு. அதில் எடுத்து காமிச்சேன், நான் லாரி தாங்க ஓட்டுறேன் அப்படி சொல்லி லைவில். அப்போ டிபேட் அப்போ தான் புதுசு, கொரோனாவில் தான் எனக்கு டிபேட்டு போகிற வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. எடுத்து காமிச்சேன், இந்த மாதிரி லாரி ஓட்டுவேன், லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். ஆனால் போயிருந்தது சஃபாரியில். டிபேட்டுக்கு நான் போனதில் இப்போ சஃபாரி வச்சுருந்தேன். அதாவது ஸ்கார்பியோ போகுது, ஒரு சஃபாரி வந்துருந்தது. சஃபாரியில் தான் போய் இறங்குறேன், சட்டம் மேலானதுன்னு. அவருக்கே ஆச்சரியமாயிட்டு, என்னங்க இது அப்படின்னு. ஆமாங்க, யதார்த்தமான வேலைக்கு போகிறதே சஃபாரியை கொண்டு போய் கேஎம்சி இப்போ இது இருக்குல்ல, கீழ்ப்பாக்கம் பக்கத்தில், வாட்டர் டேங்க் பக்கத்தில் தான் அந்த யூனிட் இருந்துச்சு. கொண்டு போய் சஃபாரி விட்டுட்டு உள்ளே போய்டும் வேலைக்கு. போய் லாரி எடுத்து ஓட்டு, அது ஜம்முன்னு இருக்கும், புது வண்டி மாதிரி எடுத்து சுற்றுறது. ஹாப்பியாக இருந்தேன். அவர்களை காய்கறி போக்குவரத்து எல்லாம் நம்ம ராஜமரியாதை தண்ணியில் கொண்டு போகிறோம். தண்ணி லாரியில் காய்கறி என்னென்ன இருக்க மக்கள் எல்லாம் கொடுக்க வாங்கிட்டு வர்றது, சுற்றுறது. அதனால சொல்கிறேன், டாக்டர் அவர் வேறு என்ன பண்ணுறாரு? உழைக்க தானே செய்கிறாரு. எவ்வளோ இன்ஜினியர்ஸ் ஆங்கரை வந்திருக்கீங்க, நீங்கள் இன்ஜினியர் முடிச்சிருக்கீங்க தானே, எதுக்கு இன்ஜினியர் வேலைக்கு போல? கிடைக்கிற வேலையை செய்ய. கேரளா அங்கே வேலை இல்லை. நீங்கள் இன்ஜினியர் பிஇ படித்தவங்களாம் எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்களா? 15,000 சம்பளத்தில் இது பேசிகிட்டு இருக்காங்க தம்பி, டெலிகாலிங் பேசிகிட்டு இருக்காங்க தம்பி. நான் முதல்ல மெட்ராஸ் வந்தேன் 2007 நோயமரில் தங்கியிருந்தேன். அப்போ தான் இந்த ஐஃபை பீப்புள்ஸே நான் பார்க்குறேன். 2 பீஸு கால் சட்டை போட்ட பொண்ணுங்க, சிகரெட் அடிச்சுட்டு போகிற பொண்ணுங்க. எவ்வளோ சம்பளம்? 1.5 லட்சம் அப்படின்னாங்க. 1.5 லட்சமா? கிருன்னு ஆயிடுச்சு. நமக்கு சம்பளம் 3000 ரூபா. 8 கனவுல கூட எட்டி பார்க்க முடியாது எனக்கு அதுக்கு. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு சம்பளம் 15,000 ரூபா. தலைகீழாக மாறுது. இன்னைக்கு அவங்க சம்பளம் 15,000 ரூபா. நம்ம இன்னைக்கு குரோரில் ஐடி கட்டுறோம். கரெக்டாக ஐடி குரோரில் தான் கட்டுறேன். வாழ்க்கை ஒரு வட்டம் இல்லை, ஸ்டாண்டர்டாக வர்றது தானே. நான் இன்னொன்று சொல்கிறேன், என் நண்பன் ஒரு கார் வாங்கினார், 1 கோடி. நம்பர் மட்டும் ஆல் 9 எல்லாம் 999. நம்பருக்கு 3 லட்ச ரூபா செலவு பண்ணார், 3.5 லட்ச ரூபா செலவு பண்ணார் ஃபேன்சி நம்பருக்கு. இப்போ நம்மளும் ஃபேன்சி நம்பர் தான் வச்சுருக்கோம். நான் பொலேரோ வச்சுருக்கேன், ஓகே. அவர் இம்போர்ட்டட் கார் வச்சுருக்காரு.
இன்னொருத்தர் என் நண்பர் பைக் வாங்க முடியாமல் இருக்கார், சிரமப்படுறாரு. எனக்கு வருத்தமாக இருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஒரு தொழில இப்படி ஒருத்தர் இருக்கும். நம்ம எதை பயணிக்கிறோம், எதை முயற்சி பண்ணுறோம். காலங்கள் தம்பி எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி திறமையால் ஜெயிச்சிட்டுலாம் கிடையாது தம்பி. நான் அதை ஒத்துக்கிறதும் இல்லை. என்னை விட 1000 திறமைசாலி இருக்காங்க, 1000 இல்லை கோடி பேர் இருக்கிறாங்க. நான்லாம் ஒரு சின்ன கரையோரத்தில் நீந்துற வக்கீல், ஆழ்கடலில் மீன் பிடிக்கிற வக்கீல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கால நேரம் எல்லாம் வரணும், டைம் கிளிக் ஆகணும். டைம் கிளிக் ஆனால் தான் பிஸ்னஸ் கிளிக் ஆகும். டாக்டர் கிளிக்கே ஆகிருக்காது. நான் தான் இப்போ ஓப்பனாக எங்கள் ஃபேமிலி டாக்டர் சொல்கிறாருன்னு சொல்கிறேன். 1.5 கோடி ரூபா கட்டி அக்கா பையன் டாக்டர் முடிச்சிட்டான். 1 கோடி 1.5 கோடி செலவாயிட்டு படித்து முடிக்க. அவர் சொன்னார், அவனே வருத்தப்படுவான் ஒரு காலத்தில் உங்கள்கிட்டன்னாரு. ஏன்னுக்கிட்ட இல்லை இதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு அவன் சொல்லுவான் அவங்கள்ட்ட அப்படின்னாரு. ஏன் அப்படிலாம் இல்லை, நான் டாக்டருக்கு படிக்க பிரியப்பட்டது காரணம் என்னன்னா, என் குடும்பத்தில் யாருமே டாக்டர் இல்லை. ஒரு மாத்திரை எடுத்தாலும் ஒரு எவ்வளோ புரிய மாட்டுது. ஏதோ டாக்டர் ஊசி போட்டாங்க, போனோம் வந்தோம், இப்படி தான் இருக்குது. கண்ணு தெரிய மாட்டுது, வைத்தியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். சொட்டு மருந்தாக ஊத்துறேன் லிட்டர் கணக்கில் கண்ணில். நான் கண்ணு சரியாகல, கூலிங் கிளாஸ் இல்லை பாருங்க, கண்ணே திறக்க முடியல. அதனால் நான் எங்கள் வீட்டில் ஒரு டாக்டர் வேணும். நான் ஒரே பிடிவாதமாக இருக்கேன். அடுத்து தனி மனிதனாக அவன் டிசிப்ளினாக இருந்துருவான். அவன் உடம்புக்கான வியாதியை அவன் பார்த்துப்பான். அவன் பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணிப்பான், அவன் பிள்ளைங்களுக்கு வைத்தியம் பண்ணிப்பான். போதுங்களா அது? அவங்க அம்மா அப்பா வைத்தியம் பண்ணிப்பான். தாய் மாமா எனக்கு பண்ண மாட்டானா, அவ்வளோதான், அது போதுங்கிற முடிவு எடுத்துட்டேன்னு. அவன் ஃபீல்டு பண்ணி சம்பாதிக்க வேண்டியதில்லை, அவங்க வேறு மாதிரி செட்டில் ஆகணும் ஃபேமிலி தான். ஸோ ஒருபடி அவனாவது டிசிப்ளினாக இருந்துட்டு போட்டுமே. வக்கீலுக்கு நான் படிச்சிருக்கேன்ல, நான் கேஸ் வாங்க மாட்டேன்ல. எவ்வளோ பேர் யூடியூப்பில் கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க, பண்டலாக கேஸு. நம்ம கேஸ் வாங்காமல் இருக்கணும். காரணம் நம்ம கண்டெம்ட்டாக பேச மாட்டோம். நீதிமன்ற அவமதிப்பு தானே கமெண்ட்டில் கீழே வந்து போடுறாங்க, தம்பி டேய் அதை பற்றி பேசுடா, இதை பற்றி ஏன்டா பேசலை, டேய் நீ யாரா என்ன இப்படி கேட்குறதுக்கு? இஷ்டனா வீடியோ பாருன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. என்னை பார்க்குறதுக்கு, என்னை நேசிக்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டமே இருக்கிறாங்க. அதாவது என்னோட ஃபேனு விசிறின்னு எழுதுகிறவங்களுக்கு, அவங்களுக்காண்டி நான் பேசுகிறேன். நல்வழிப்படுத்துறது நான் சொசைட்டியை பேசிகிட்டு இருக்கேன். நீ அதை பற்றி பேசணுன்னா, நான் அதை பற்றி பேசினா ஜெயிலுக்கு போவேன்டா. நீ பேசண்டா, உன் ஜெல் எடுத்து வெயில் எடுப்பியாடா, நீ பேசுறா உன் ஜெல் எடுத்து உண்டதான் இருக்குல்ல, பேசு. முதல் நாள் வீடியோ போடுற, அடுத்த நாள் சேஷனில் மன்னிப்பு கேட்குறதுக்கு முதல் நாள் வீடியோ, அடுத்த நாள் மன்னிச்சிருக்கேன் சேஷனில் மன்னிச்சேங்க. நம்ம அப்படியே பேசுகிறோம். எனக்கு மனசுக்கு படணும், இது பேசுனா இது கரெக்டு, இதில் எந்த அரசியல் பொலிட்டிக்கல் பேக் ஃபயர் ஆகாதுன்னா மட்டும்தான் பேசுவேன். மற்றபடிலாம் பேச மாட்டேன். எனக்கு தெரியாது, இதில் எல்லாம் கைதட்டுவாங்க தம்பி, ரசிப்பாங்க, ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வருவாங்க. நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள நான் எங்கள் குடும்பம் தான் அதை ஃபேஸ் பண்ணணும். நீங்களா வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க, கரெக்ட். அப்போ நமக்கு எது சரின்னு படுதோ அதானே செய்யணும். ராபிட்டோ ஓட்டுறான்னா தாராளமாக ஓட்டட்டும், எனக்கு அதுவும் நான் விருப்பமாக படுறேன். இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சார், ஒரு டாக்டர் வந்து ஒரு கடவுளுக்கு சமமாக அந்த சொசைட்டியில் பார்க்குறாங்க இல்லையா. அவர் எவ்வளோ மன வருத்தத்தில் வருமானத்துக்காக அந்த ரேபிட்டோ ஓட்டுறாரு, ஓகே. அதை எடுத்து ஏன் சார் வந்து செய்திகளில் வந்து தலைப்பு செய்தியாகவும் பிரேக்கிங் நியூஸாகவும் போட்டு அவரோட வருத்தத்தையும் மன உளைச்சலை அதிகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் தான் சார் இந்த மீடியாக்கள். அவரோட மனநிலை என்ன மாதிரி சார் இருக்கும்? நம்ம வந்து இது ஒரு உயர்ந்த படிப்பு படிச்சுட்டு நம்ம வந்து இன்னைக்கு ரேபிட்டோ ஓட்டுற அளவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு இந்த சமூகத்தின் மேலே தானே சார் ஒரு கோபம் வரும். இல்லை, அப்படி நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்போ நான் வந்து வக்கீல் தொழில் எப்போ முடித்தேன்? 2007 முடிக்கிறேன், 7-8 முடிக்கிறேன். 2005 என்னோட லைசன்ஸ் ஹெவி லைசன்ஸு, கண்டெய்னர் ஓட்டுறது வச்சுருக்கேன். லைசன்ஸ் தான் கண்டெய்னர், அஜித் மாதிரி எல்லா லைசன்ஸ் வச்சுருக்கீங்க? ஆமாம் வச்சுருக்கேன். நான் ஹெவி கிரேன் இருக்குல்ல, கப்பலில் நிலக்கரி எல்லாம் தெரியுமா, அந்த கிரேன் ஓட்டுறது லைசன்ஸ் வச்சுருக்கேன். அது திருச்சியில் படித்தேன், MHM காலேஜில் படித்தேன். ஃபோர்க் லிஃப்ட் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வச்சுருக்கேன். ஃபோர்க் லிஃப்ட் எல்லாம் சொல்லுவாங்க, சின்ன வண்டி இறக்கி ஓட்டிட்டு போயிடலான்னு. வெயிட்டை வச்சா அப்படி குப்பாரை கொண்டுரும், அது பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஃபோர்க் லிஃப்ட் ஓட்டுவேன், மொபைல் கிரேன் ஓட்டுவேன். இந்த பெரிய பெரிய பாலங்களை தூக்கிட்டு போக தெரியுமா கிரேனு, அது பின்னாடி இருந்து திருப்புற வண்டி, அது ஸ்டேரிங் கிடையாது, லிவர் தான் அது. அது வச்சுருக்கேன் லைசன்ஸு. JCB ஆப்ரேட்டர் ஃபஸ்ட் கிளாஸாக ஓட்டுவேன். JCB எல்லாரை விட கூடுதல் நேரத்துக்குள்ளே அதிகமாக லோடு ஏற்ற முடியும் என்னால். இதெல்லாம் செய்யக்குள்ள நான் வருத்தப்பட்டுக்கிட்டு செய்கிறேன்னு அர்த்தமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நேசிச்சிருக்கேன். என்னோட ஃப்யூச்சர் பிளானே கேளுங்க, சொல்கிறேன் கேட்டேங்க. எனக்கு ரொம்ப வருஷம்லாம், இன்னும் ஒரு 5 இயர்ஸில் பசங்கள்லாம் காலேஜ் போயிட்டா அவ்வளோதான், மெட்ராஸ் டாட்டா பாய் தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஊருக்கே போயிருங்க? ஆமாம், டெஃபினட்டாக நிறைய இடம் கிடக்கு. போய் விவசாயம் பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு, எங்கள் ஊரில் 2 மினி பஸ் இருக்குது. 2 மினி பஸ் இருக்குது. 2 மினி பஸ்ஸும் எப்படி சொல்கிறது, மாதம் ஒரு ஓனர் மாறுவாங்க, வாங்கிட்டு பற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னும் மோட்டார்ஸ்லாம் வச்சுக்க முடியாது.
2 மினி பஸ்ஸையும் வாங்கிட்டு இன்னொரு மினி பஸ்ஸை ஒரு வாட்டி டூட்டி மாற்றிக்கிட்டு டைம் பாஸுக்கு அப்படியே வாழ்க்கையை ஓட்டலான்னு இருக்கிறேன். குதிரை வளர்க்கணும்னு ஆசை இருக்குது. குதிரை வாங்கணும், குதிரை வளர்க்கணும், ஒரு யானை வாங்கணும். என்னோட கனவு முடியுமான்னு தெரியல. ஏன்னா யானை எனக்கு பிறகு உயிரோடு இருக்கும். அதை பாதுகாக்கணும். அது இல்லை கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுல்ல, கொண்டாந்து வச்சு சித்திரவதனைப்படுத்திடக்கூடாது. ஒரு மாட்டு வண்டி, ஒரு ரேக்கலா குதிரை வண்டி, ஒரு ஜீப்பு. ஜீப்பு இப்போ வச்சுருக்கீங்க? ஜீப் வச்சுருக்கேன். ஒரு ஜீப்புனா தார் இல்லை, அந்த பழைய ஜீப்பு. ஒரு பெட்ரோல் புல்லட் ஒன்று. அப்போ இருக்கிற கார் எந்த கார் இருக்கோ அந்த கார் இருக்கட்டும். அது அப்படியே அமைதியாக இருக்கணும். இயற்கை பறவைகளோட பேசுகிறது மாதிரி கோழி, ஆடு, மாடு, நாய், பூனை, என்னெல்லாம் என் வாழ்க்கையில் தொலைச்சனோ சந்தோஷங்கள் அது எல்லாத்தையும் வச்சுருந்துட்டு போயிட வேண்டியதுதான். அந்த கிராமம் சார்ந்த வாழ்க்கையே ஒரு அழகு தானே, அழகாக இருந்துட்டு எக்ஸிட் ஆகிட வேண்டியதான். அவ்வளோதான். நான் இறைவன் எப்போ அழைக்கிறான்னா போய் சேர்ந்துட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். என் சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போகிறது விசேஷம். எவ்வளோ சாவுக்கு நான் போகிறது இல்லை தம்பி. வருத்தமாக இருக்குது. ஒரு வாட்டி இங்கே வந்தாங்க, ஊரில் யாராவது இறந்துடுறாங்க, அதுக்கெல்லாம் போகிறதே இல்லை. அந்த இறுதி முகத்தை கூட நான் பார்க்குற வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து நான் போகிறதுக்குள்ளே எடுத்துருவாங்க. நான் இப்போ காலைல 6 மணிக்கு தகவல் தெரிஞ்சு எடுத்து நான் 3-4 மணிக்கெலாம் எடுத்துடுறாங்க. முன்ன மாதிரிலாம் இல்லை. நான் வர்றேன் வெயிட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. சரியா? அது எல்லாருக்கும் கஷ்டம். நம்ம ஒரு ஆளுக்கு அவங்கள வெயிட் பண்ணி வைக்கிறது. நான் போகிறதுக்குள்ளே எடுத்துடுறாங்க. க்ளோஸ். இப்போ எங்கள் ஒய்ஃபுடைய தாத்தா இருந்தார், அதே போய் முகத்தை பார்க்க முடியல. வேகமாக போனேன், அவ்வளோதான். அவங்கள அதுக்கு மேலே வச்சுருக்கு, நீங்கள் எடுத்துருங்க பரவாயில்லன்ட்டு. கல்யாணத்துக்கெல்லாம் போகிறது இல்லை, நிறைய கல்யாணத்துக்கு. அதுக்கெல்லாம் போவோம், வருவோம். அரசியல் எதுவுமே ஐடியா இல்லை எனக்கு. சும்மா அங்கே நிற்க எலெக்ஷன் நிற்க போகிறேன், அதெல்லாம் என்ன இல்லை, அதெல்லாம் வேண்டியதே இல்லை. ஏன்னா போதிய அளவு ஊர் வாயில் விழுந்துட்டேன் இந்த யூடியூப்பில் வந்து. மறுபடியும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒரு எளிமையாக சட்ட புத்தகம்லாம் தூக்கி மூட்டை கட்டி இந்த பேர் மூட்டை கட்டி போட்டுருது. வேண்டாம், வராத என்னோட வேண்டாம். மறுபடியும் அங்கே போய் கோட்டை மாட்டிலாம் சுத்த முடியாது. கரெக்ட். எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. போதும், ஒரு 25 வருஷத்தில் அது சலிப்பு தன்மைக்கு வந்துடணும். நீங்கள் சிட்டி நகரம் எங்கே வாழ்ந்தாலும் சரி, உங்கள் ரசிகர்களோட எப்போதும் கனெக்டில் இருங்க. அதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அவங்க. இல்லைன்னா அவங்களோட யதார்த்தமான பேச்சுக்கள் தான் அவங்க கிட்ட போய் ஈஸியாக போய் சென்றடையுது. நான் எதுவுமே ஒளிமறைவெல்லாம் இல்லை. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசியிருந்தேன். இந்த நாள் கூட ஒரு வீடியோ ஒன்று என்ன ஆகி போச்சுன்னா, சுகர் ரொம்ப சூட்டப் ஆகி வீடியோவில் எடிட்டிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. எனக்கு சுகர் சூட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக சுகர் சூட் ஆகிறதே என்னால் கணிக்க முடியல. நாக்கு தடிக்க ஆரம்பிச்சிட்டு ட்ரை ஆகி ரொம்ப சிரமப்பட்டு பேசினேன். அதில் கீழே போட்டுருந்தேன், போதையில் பேசுகிறாடே, போதையில் பேசுகிறாடா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் ஒரு 20-30 மேற்பட்டவர்கள் சார் உடம்புக்கு என்னாச்சுன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ தான் அந்த அந்த புரிதல் உள்ளவங்க இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம கடைசி வரையும் இழக்கக்கூடாது. உடம்புக்கு என்னாச்சு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நான் எதிர்கொள்கிறேன் தான் வச்சுங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறேன் உடம்பு சரியில்லை, இருக்கு கடை திணறுது, நாக்கு பேச முடியல, உலர ஆரம்பிச்சிட்டு கட்டாயி வருது நாக்கு. அப்போ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும்ல. நம்ம அவங்களுக்கு வேண்டி நம்ம வாழணும். இப்போ நான் ஒன்றும் புதுசாகலாம் ஒன்றும் பேசிடல, எல்லாரும் பேசுகிறதோட சாதாரணமாக தான் பேசுகிறேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது எனக்கு, அவங்கள்ட்ட போகுது. இல்லை ஊருக்கு போயிட்டா இதெல்லாம் இருக்காது. நீங்கள் அது ஒரு விஷயம், அது நிச்சயமாக இருக்காது. ஒரு விஷயம் வேண்டாம்னா எல்லாம் வேண்டாம் தான். ஐயோ, அமைதியாத்தோட பீஸ்ஃபுல்லாக வாழணும் தம்பி. இது பீஸ்ஃபுல்லாகலாம் இல்லவே இல்லைண்ணா. ரொம்ப ரொம்ப இப்படி ஹெத்திக், பயங்கர ஹெட்டேக்காக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது. மருத்துவர் சொல்கிறது அதுதான், ஓய்வு எடுத்தால் கண்ணு சரியாயிடும். எங்கே ஓய்வு எடுக்கிறது? ஃபோன் கால்ஸு ஒரு நாளைக்கு வர்றவங்களாம் அவங்களை டென்ஷன் ஆகி விட்டுருக்கு. அது என்ன பண்ணுறது, அவங்கள புரிதல் இல்லை. இன்னும் ஒரு காத்திருந்து பார்த்துட்டு போகணும். இல்லை முடியாதுன்னா அது நான் என்ன பண்ணுறது? அதுக்கு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாம். ஆமாம், நீங்கள் இப்போ பேட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க தம்பி. இப்போ என் கிளைண்ட் வெளில உட்காந்துருக்காங்கன்னா உடனே உள்ளே வந்து பார்க்கணுன்னா முடியாது. உங்களை மதிக்கணும்ல. நீங்கள் தானே முன்னாடி வந்தீங்க, உங்கள்கிட்ட பேச முடியும். அதுக்கு சொல்ல வர்றேன். அதெல்லாமே சரி பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எந்த தொழிலும் இங்கே தப்பான தொழில் இல்லை, எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். ஆனால் மருத்துவர் ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டி உள்ளவர், அவர் ஒரு ஜிஹெச்சில் கூட டாக்டருக்கு ட்ரை பண்ணி வேலைக்கு போகலாம், போஸ்டிங் உண்டு, தனியாக கிளினிக் வைக்கலாம். எல்லா தொழிலும் எப்படி தான், எல்லா சிவில் இன்ஜினியர்ஸும் இங்கே சக்ஸஸ் ஆகலை, எல்லா அட்வொகேட்ஸும் இங்கே சக்ஸஸ் ஆகலை, எல்லா டாக்டர்ஸும் இங்கே சக்ஸஸ் ஆகலை. எவ்வளோ மருத்துவர்கள் உடல் நோயாலே இறந்து போகிறாங்க. காரணம் பணத்தை நம்பிய வர்த்தகமாக இருக்குது இங்கே. எல்லாமே எவ்ரிதிங் பிஸ்னஸ். அப்படிங்க உள்ள இங்கே வாழ முடியல. இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல வர்றேன்.
எல்லா ஃபீல்டுமே இங்கே கஷ்டம் இருக்குது. நீங்கள் அவர் ஜொமேட்டோ ஓட்டான்னு சொல்லாதீங்க, எத்தனை இன்ஜினியர்ஸ் ஓட்டுறாங்க. நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், வந்த பசங்கள்கிட்ட என்ன படிச்சிருக்கேன்னா இன்ஜினியர், இங்கிலீஷ் நல்லா பேசுகிறான், ஆனால் வண்டி ஓட்டுறான். அது ஏன்னா அன்னையோட வறுமையை தாக்கு பிடிச்சாகணும்ல. தொடர்ந்து பேசும். நன்றி.